السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم.
أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெருக்கிறவையினால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு நாளில் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடத்தில் நம்மை படைத்த அல்லாஹை வணங்கி வழிபட்டு அவனது மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு குழுமிருக்கின்றோம். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலகத்தில் பல நிலைகளில் மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பார்க்கிறோம். இந்த உலகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, இதில் உள்ள படைப்புகள் எதற்காக படைக்கப்பட்டுள்ளன என்பது பற்றியெல்லாம் நாம் சிந்தனை இல்லாமல் ஏதோ இந்த உலகத்திற்கு வருகை தந்தோம், வாழ்ந்தோம், மௌத்தானோம், அப்படி போயிட்டு. அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தினுடைய பல்வேறு நிலைகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். வானத்தை படைத்தேன், பூமியை படைத்தேன், சூரியனை படைத்தேன், சந்திரனை படைத்தேன் என்று இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல்வேறு விதமாக குறிப்பிட்டு காட்டுகிறான். இவையெல்லாம் எதற்காக என்றால் மனிதனுடைய வாழ்வாதாரம், மனிதன் வாழ்வதற்காகத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். வஜஅலலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காகவே நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வி கேட்கிறான். அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நாம் உங்களை எந்த நோக்கமும் இல்லாமல் சும்மா வீணுக்காக விளையாட்டுக்காக நாம் உங்களை படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? நீங்க இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என்ற ஒரு மமதோடு நீங்கள் வாழலாம் நினைக்கிறீர்களா? நீங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போகிறீர்களா? நம்மிடம் திரும்பி வராமலா நீங்கள் போகிறீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லையானால், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாம் முன்வரவில்லையானால் நமக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தண்டனையைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். நமக்கு எந்த வழியும் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பொருளை தயாரிக்கிறான் என்றால் எந்த நோக்கத்திற்காக அந்த பொருளை தயாரிக்கின்றானோ அந்த நோக்கம் நிறைவேறணும். இல்லாட்டா அந்த பொருள் எங்க போகும்? டஸ்ட்பின் போவோம். நம்ம உலக கண் கூட பாக்குறோமா இல்லையா? எந்த நோக்கத்தை முன்னிறுத்தி ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போனால் அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, அது தூக்கி எரிஞ்சிருவோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை தெரிந்து நாம் செயல்படாமல் போனால் நமக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லும் போது வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீத லஅல்லக்கும் தஷ்குரூன், நாம் உங்களை உங்களுடைய தாய்மார்கள் வயிறுகளில் இருந்து ஒன்றும் தெரியாதவர்களாக, எதுவுமே தெரியாதவர்கள்தான் வெளியே கொண்டு வந்தோம். ஆனால் தெரிந்து கொள்வதற்கான எல்லா மற்ற விஷயங்கள் நாம் உங்களுக்கு அமைத்து கொடுத்தோம். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா, உங்களுக்கு பார்வை புலன்களையும் செவி புலனையும் இதங்களையும் நாம் வழங்கி இருக்கிறோம்ங்கிறான். அப்போ குழந்தை பிறக்கும் பொழுதே அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பொருளாதாரம் தெரியாது, அரசியல் தெரியாது, ஆளுமை தெரியாது, அரசியல் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தை வளர வளர அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துகள், பார்வை, செவிப்புலன், சிந்திக்கக்கூடிய திறனும் சக்தி, இதை வைத்து அவன் ஒன்று ஒன்றாக முன்னேறி செல்கிறான். அப்படிதானே போறான். பிறக்கும் போது யாருமே ஒன்றுமே கொண்டு வருவது கிடையாது. அம்மனமாக அல்லாஹ் ரப்பல் இந்த உலகத்தில் கொண்டு வந்தான். இதே போன்றுதான் திரும்பவும் எடுப்பான். 3 கஃன் துணி தவிர, ஆண்களா இருந்தா 3 கஃன் துணி, பெண்களா இருந்தா 5 கஃன் துணி கொடுத்து அனுப்புவாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாம வந்த பிறகு அல்லாஹால ஏராளமான வாழ்வாதாரங்களையும் வசதிகளும் அல்லாஹ் தர்றான். எதற்காக தர்றான் சிந்திச்சு பார்த்தோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்
அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹயாத்தையும் மௌத்தையும், வாழ்வையும் மரணத்தையும் எதற்காக ஏற்படுத்தின காரணத்தையும் சொல்லிட்டான். பிறந்தோம், மௌத்தா போயிட்டோம், எதற்காக இந்த பிறப்பு இறப்பு எதற்காக என்பதை நம்மை படைத்த இறைவனே சொல்லுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் மிக அழகான செயல்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் நாம் இந்த வாழ்க்கையும் பிறப்பையும் இறப்பையும் ஏற்படுத்தியிருக்கோம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காகத்தான், நல்ல பல செயல்கள் செய்கிறோமா இல்லை என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசதி வாய்ப்புகளை, ஆற்றல்களை, அதிகாரங்களை, ஆளுமைகளை எவ்வளவு தந்திருக்கிறான். எல்லாம் எதற்காக வேண்டி? அவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், முறையாக பயன்படுத்துகிறோமா, முறையற்ற முறையில் பயன்படுத்துகிறோம் என்று சோதிப்பதற்காகத்தான். முறையாக பயன்படுத்தணுமையானால் தப்பிச்சோம், முறையாக பயன்படுத்த தவறுமையானால் அதற்குரிய தண்டனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸி லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அஅயுனுன் லா யுப்ஸிருன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். நாம் நரகத்திற்கின்ற ஏராளமான மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறோம். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? உள்ளங்கள் இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க. எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க மாட்டார்கள். பார்வைகள் இருக்கும், எவற்றை பார்க்க வேண்டுமோ அவற்றை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், எவற்றை கேட்க வேண்டுமோ அவற்றை கேட்க மாட்டார்கள். அவர்கள் யார்? உலாயிக கல் அன்ஆம், கால்நடையை போன்றவர்கள். கால்நடை சிந்திக்குமா? பார்க்குது, அந்த பார்வை சிந்திக்குமா? சிந்திக்காது. காது இருக்கு, கேட்குது, சிந்திக்குமா? சிந்திக்காது. அதுக்கு ஹார்ட் இருக்கு, அது எதை சிந்திக்குதா? சிந்திக்காது. அல்லாஹ் சொல்ற அது கால்நடை போன்றவர்கள் நீங்கள். இல்லை இல்லை, அதை விட தாழ்ந்தவர்கள், கேடுகிட்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அவயங்களை எதற்காக கொடுத்தானோ அதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நோக்கத்தை உணர்ந்து செயல்படுத்தவும் தப்பிச்சோம். இல்லையே அதற்கான தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். கண்களுக்கு பார்க்கத்தானே செய்யும். எதை பார்க்க வேணும், பார்க்கணுமா இல்லையா? குர்ஆனை பார்த்தோமா, ஹதீஸை பார்த்தோமா, மார்க் விஷயங்களை பார்த்தோமா? கேட்கிறோம், பட்ஸ் வச்சு எல்லாரும் கேட்கிறோம். எதை கேட்கணும்? கேட்க வேண்டிய விஷயம் கேட்கணுமா இல்லையா? நம்மை படைத்த ரப்பை பற்றிய தகவலை கேட்கணும், ரசூலுடைய தகவலை கேட்கணும், மார்க்கம் சம்பந்தப்பட்ட தகவலை கேட்கணுமா இல்லையா? எதற்காக எந்த ரப்பு இந்த ஆற்றல்களை வழங்கினானோ? கண்களை கொடுத்தவன் யார்? ரப்பு. காதுகளை கொடுத்தவன் யாரு? ரப்பு. உள்ளங்களை கொடுத்தது யாரு? ரப்பு. எந்த ரப்பு இந்த விஷயங்களை நமக்கு தந்தானோ அந்த ரப்பை அதை கொண்டு நாம் தெரியணுமா, தெரியக்கூடாதா? தெரியாமல் போனால் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு சொன்னால், இந்த கண்களை வைத்து நாம் பார்ப்பதற்கு முதல் விஷயம் என்ன? குர்ஆன் தான். குர்ஆனை பார்த்திருக்கோமா? குர்ஆன் நம்ம அன்றாட வாழ்க்கையில குர்ஆன் நம்ம கையில தான் இருக்கு, பார்த்து இருக்கிறோமா? குர்ஆன் அதற்காக சும்மா ஓதுறதுக்கா? இல்ல, படிக்கணும், சிந்திக்கணும், செயலாற்ற வேண்டும், அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு குர்ஆன்ல. எந்த குர்ஆனை நீங்க போதுற ஜும்மால வந்து நிறைய சகோதரர் செய்வாங்க, குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. ஓதுவது மட்டும் இல்லை, ஓதுற நன்மை கண்டிப்பாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் அதுவல்ல. குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் எவர்கள் குர்ஆனை அலட்சியப்படுத்தி அதை கண்டும் காணாமல் விட்டு விட்டார்களோ அவர்களை குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்? நான் கொடுத்த கண்ணை கொண்டு நான் காட்டிய அந்த வழிகாட்டுதலை படிக்கலையே, அந்த கண்ணு இருந்தால் என்ன அழிந்தால் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குருடனாக எழுப்புவான் என்று நம்மை படைத்த அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவற்றை எப்படி பயன்படுத்த சொன்னானோ, நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், நமக்கு கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை வைத்து எதை செய்ய விரும்புகிறானோ, நாடுகிறானோ, விரும்புகிறானோ அதை அமுல்படுத்தினால் தப்பிச்சோம். இல்லையே
அது மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மறுமையில் தண்டனை உண்டு என்பதை திருமறை குர்ஆன் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரித்தானவர்களே, ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் அப்படி விடக்கூடாது. உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி உலகத்துடைய ஆதாயங்களை கண்டிப்பா பெற்றாகணும். வியாபாரம் செய்யணும், விவசாயம் செய்யணும், இன்ன பல தொழில் செய்யணும், ஹலாலான முறையில் செய்யணும். செய்யணுமா இல்லையா? இதுவே நோக்கமல்ல, இந்த உலகத்துடைய இன்பங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதே சமயத்தில் மறுமையை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தை மறந்து மறுமையிலேயே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலகம் உனக்கு வேண்டாம், நீ மறுமையை நோக்கியே போயிட்டு இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. மறுமை உனக்கு வேண்டாம், நீ உலகத்தை நோக்கியே போகணும்னு சொல்லல. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண சொல்லு. ரெண்டே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய நலன்களையும் கொடு, மறுமையுடைய நலன்களையும் கொடு என்று இரண்டுமே சேர்த்துத்தான் இஸ்லாம் சொல்லுது. கேட்க சொல்லியிருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான், நினைவூட்டுகிறேன். சஹாபாக்களில் ஒரு 3 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகை தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது அந்த உம்முல் முஃமினீன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல இவ்வளவு நேரம் தொழுவாங்க, இவ்வளவு நேரம் தூங்குவாங்க என்றெல்லாம் வர்ணிக்கிறாங்க. இதை கேட்ட இந்த 3 நபி தோழர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐன நஹ்னு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி வ மா தஅக்கர். நாம் எங்கே, ரசூல் எங்கே? மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். அவர்கள் கொஞ்சம் போல அமல் செஞ்சாலும் மறுமையில தப்பிச்சிடலாம். ஆனா நம்மை போன்றவர்கள் பாவத்தில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை அதிகமா செய்யக்கூடியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அளவிற்கு நாம் செய்தோமேயானால் தப்பிக்க முடியாது. அதை தாண்டி நாம் செயல்பட வேண்டும் என்று 3 நபர்களும் 3 விதமான சபதங்களை மேற்கொள்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நான் இரவு முழுக்க தூங்க மாட்டேன், நின்று வணங்கிட்டே இருப்பேங்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு சொல்றாரு, நான் நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன், நோன்பை ஒருபோதும் விட மாட்டேன் என்கிறார். இன்னொருத்தவரு, நானுடைய வாழ்க்கையில் திருமணத்தை மேற்கொள்ள மாட்டேங்கிறார். எல்லாம் எதுக்காக? உலகம் வேண்டாம், மறுமை மட்டும் போதும். நான் தொழுது கொண்டே இருப்பேன், நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன், திருமணமே முடிக்க மாட்டேன். திருமணம் முடிச்சா என்ன இருக்கு? குழந்தை குட்டியை கவனிக்கணும், சம்பாதிக்கணும். இந்த பிரச்சனை வருமா வராதா? அதனால அல்லாஹ் எப்படியே போயிடுவேங்கிற அடிப்படையில போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் கிடைச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களை பார்த்து கேட்கிறார்கள், அந்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தான் இப்படி எல்லாம் வீட்டுக்கு சொல்லிவிட்டு வந்தீர்களா என்று கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. இந்த பாருங்க, நானும் ஒரு ரசூல், நல்ல ஒரு ரசூல் தான், என்னுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான், அல்லாஹுக்கு மிக பஞ்சக்கூடிய நான் தான். இருந்தாலும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், திருமணம் செய்து மனைவி மக்களோடு வாழவும் செய்கிறேன். மன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறார். சிந்திச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கும் போது உலகத்தினுடைய விவகாரம் கண்டிப்பா நாம் கவனிக்கணும். இந்த உலக வாழ்க்கை மறுமை வெற்றிக்காக வேண்டி நாம் பயன்படுத்திக்கணும். மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த உலக வாழ்க்கை அதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்தாகணும். இங்கு தாருல் அமல் செயல்படக்கூடிய இடம் இது, முடிவு அங்கே இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நாம என்ன செய்யறோம்? உலகத்தை மட்டும் பேஸ் வச்சு இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், பொருளாதார ஈட்ட வேண்டும், நல்ல வாழணும், இதே இலக்கோட போயிட்டு இருக்கு. இது அல்ல. கண்டிப்பாக உலகத்தில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி வகை சூட வேண்டும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மறுமையில் அதற்கு நமக்கு பலன் தரக்கூடிய விதத்தில் நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் அது நமக்கு நல்லது. இல்லையே உலகத்தை மட்டும் நாடி போனோம் என்றாக்கா கண்டிப்பாக நமக்கு மறுமையில் எந்த பலனும் கிடைக்காது. ஆக நம்முடைய கடைசி முடி அங்கதான் போய் முடிய போகுது. இந்த உலகத்தில் நிரந்தரம் ஆட போறது கிடையாது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்கூடாக விஷயங்களை உணர்த்துகிறான். இந்த உலகத்தில் மண்ணில் வந்த பிறகு எவ்வளோ விஷயங்களை பெறுகிறான். பெற்ற அனைத்தையும் போகும்போது எடுத்துட்டு போறது, எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. சும்மா அவன் போறது என்ன?
அவனுடைய கொள்கையும் அவனுடைய அமல் மட்டும் தான் போகுது, வேறு எதுவுமே போகாது. அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகள் எல்லாமே நம்மை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். ஒரு சோதனை முடிஞ்சா கொடுத்த பொருளை அப்படி விட்டுட்டு போயிட்டே இருமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகிறார், வஹவ்வல்நாக்கும் பராமுஹூரிக்கும் வலகத் ஜிஅ்துமுனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரத்தின் வதரக்தும் மா ஹவ்வல்நாக்கும் பராமுஹூரிக்கும். நாம் உங்களை எப்படி தனியா படைத்தோமோ அதே போன்று திரும்பி எங்களுக்கு தனியா வந்திருக்கிறீங்க. நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றை உங்களுக்கு முதுகு பின்னால் விட்டு விட்டு வந்து விட்டீர்கள். எதுவுமே கொண்டு போக முடியாது இல்லையா? நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பொருளாதாரத்தையோ நம்முடைய ஆட்சியோ அதிகாரத்தையோ எதுவுமே கொண்டு போக முடியாது. அந்த நாளில் யார் சலாமத்தான கொள்கையோடு வருகிறாரோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் ஒரு பாதுகாப்பை தருவான் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குத்தான் சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரிசல்ட், மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. 10th +2 உடைய ரிசல்ட் வந்துருச்சு. 600க்கு 599 மார்க் எடுத்தாங்க, மதிப்பெண் எடுத்தாங்க, அப்படிதானே? 500க்கு 499 எடுத்தாங்க. ரொம்ப பிரபல்யமா பேசிட்டு இருக்கிறோம், அதை பத்தி ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம். இது எல்லாம் தற்காலிகமான வெற்றி தான், தற்காலிகமான வெற்றி தான். இந்த வெற்றி வேண்டாம்னு சொல்லவில்லை, கண்டிப்பாக உலகத்தில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி அல்ல. இந்த உலகத்தில் மனிதன் பெறக்கூடிய வெற்றியோ தோல்வியோ நிரந்தரமானதல்ல. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடியது. ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மறுமையில் பெறக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரித்தானவர்களே, வெற்றி என்றால் என்ன? மனதில் எல்லா விதமான சங்கடங்கள் இருந்து எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு சுகமாக வாழ வேண்டும், இதுதான் ஒரு வெற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி பத்தி எப்படி சொன்னாங்க தெரியுமா? வெற்றி என்றால் என்னது? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இலக்கணத்தை பாருங்க. அல்லாஹ் வெற்றி என்று சொல்றான் தெரியுமா? திருமறை குர்ஆன் திறந்து பாருங்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறானோ அவன் வெற்றி அடைந்து கொண்டான். நம்முடைய டிஸ்டினேஷன் எதுங்க? சொர்க்கம் தானே போகணும், அதுதானே வெற்றி. சொர்க்கத்துக்கு போன வெற்றி, நரகத்துக்கு போன தோல்வி தானே. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தில் யார் பிரவேசிக்கிறாரோ அவர் தான் வெற்றி அடைந்து கொண்டார்கள். அந்த வெற்றி எப்படி அடையணும், அதற்கான வழி என்ன, அதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி எப்படி அடைகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றக்கூடிய எந்த உரையாக இருந்தாலும் அந்த உரையினுடைய ஆரம்பத்தில் 3 வசனங்கள் ஓதுவாங்களா இல்லையா? அந்த 3ல் ஒரு வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொண்டார். புரியுதா உங்களுக்கு? வெற்றி என்பது என்ன? நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கம் செல்வது வெற்றி. அந்த வெற்றி எப்படி அடைய முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். எப்படி? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுக்கும் ரசூல் கட்டுப்பட்டு வாழும் போது பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும். ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்க முடியாதா? நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமினுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றதுதான், காபிர்களுக்கு அது சொர்க்கம். சிறைச்சாலை என்ன? சில கட்டுப்பாடுகள் இருக்குமா இருக்காதா? நமக்கு ஹலால் ஹராம் இதெல்லாம் பேடியே போகணும், கட்டுப்பாடுகள் இருக்கும். காபிர்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. சொர்க்கத்தில் எப்படி நமக்கு கட்டுப்பாடுகள் இல்லை? எந்த கட்டுப்பாடு சொர்க்கத்தில் இருக்காது இல்லையா? இங்கு தடை செய்யப்பட்ட என்னென்னவோ அங்கு தடை செய்யப்படாது, எல்லாமே கிடைக்கும். மனது விரும்பக்கூடிய அத்தனையுமே கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான், வலக்கும் மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வ தலதுல் அயுன். உங்களுடைய உள்ளங்கள் விரும்பக்கூடிய அத்தனையும் கிடைக்கும். இங்கு மது ஹராமாக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஹராமாக்கப்பட்டிருக்கு, தடை இருக்கு. எந்த மது ஹராமாக்கப்பட்டதோ அந்த மது சொர்க்கத்தில் பரிமாறப்படும் குர்ஆன் சொல்லி காட்டுது. ஆனால் அந்த மதுவில் புத்தி பேதலிக்காது, தலை சுற்றல் இருக்காது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அந்த மது. இந்த உலகத்தில் என்ன இருக்கு?
வெள்ளி தங்க பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. உண்பதற்கோ பருவதற்கோ வெள்ளி தங்க பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. அல்லது யாக்குல் வைஷ்ரபு ஃபி ஆனிஸி ஸஹப் வல் ஃபித்தா கஅன்னஹு யுஜர்ஜிரு ஃபி பத்னிஹி நார ஜஹன்னம். எவர்கள் வெள்ளி தங்க பாத்திரத்தில் குடிக்கிறார்களோ உண்ணுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய வயிறுகளில் நெருப்பை கொட்டிக் கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். இருக்கா? ஆனால் அதே சமயத்தில் மறுமை நாள் சொர்க்கவாசிகளுக்கு பரிமாறக்கூடிய அந்த பாத்திரங்களை பற்றி சொல்லும்போது வெள்ளி கிண்ணங்கள் தங்க பாத்திரங்கள் அதான் ஒடுக்கப்படும். ஆண்கள் இங்கு பட்டாடை அணிவதற்கு ஹராம். இருக்கா இல்லையா? பட்டாடை அணிவது ஆண்களுக்கு ஹராம். ஆனா மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு பட்டாடைகளை தருவான். அப்ப அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக டெஸ்ட் பண்ண உலகத்துல என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறாயா இல்லையா, ரசூலுடைய கட்டளை கட்டுப்படுகிறா இல்லையா, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படணும். ஏன் எதற்கு அந்த கேள்வி அங்க வரக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்லிட்டானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டார்களா, அதுல ஏன் என்னுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை, இது லாஜிக் சரியில்லை, இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக என்ன செஞ்சிருக்கான், இந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். அதுல லாஜிக் இருக்கு, நம்ம அறிவுக்கு பொருந்தாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கு புரியாது. இப்ப எதை நோக்கி நாம தொழுகிறோம்? காபத்துல்லா நோக்கி தொழுதுட்டு இருக்கிறோம். இப்பதானே காபத்துல்லா நமக்கு எந்த திசையில இருக்கு? கிழக்கு இருக்கா மேற்கு இருக்கா? மேற்கே இருக்கு தானே. அப்ப மேற்கு அல்லாஹ் இங்க மேற்கே இருக்கான், கிழக்குல இல்லையா, வடக்குல இல்லையா, தெற்குல இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா, அல்லாஹ் சொன்னா காபத்துல்லா நோக்கி உங்களுடைய கிப்லாவை அமைத்துக் கொள்ளும், முக்கியம். அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற வரைக்கும் பைத்துல் மக்திஸ், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் தொழுத்துட்டாங்க. முதல் கிபிலா, முதல் கிபிலா தான் நமக்கு. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 16 மாதங்கள் வரைக்கும் அந்த பைத்துல் மக்திஸ் தொழுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? தன்னுடைய கிப்லா காபத்துல்லாவாக இருக்க வேண்டும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கிற வரைக்கும் 2 பள்ளிவாசல்களையும் நோக்கி தொடர டிசைன் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? காபத்துல்லா பார்த்தாங்க, அது எதிர்ச்சியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பைத்துல் மக்திஸையும் பார்த்து விடுதாங்க. ஆனால் மதீனாக்கு வந்த பிறகு இந்த டைரக்ஷன் கிடைக்கல. இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காபாவை தன்னுடைய கிப்லாவாக மாற்றப்பட வேண்டிய ஆசை இருந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, சையகூல் இருக்கா, ஜுஸ் இருக்கா இல்லையா குர்ஆன்ல? சையகூல் ஜுஸ் இருக்கா இல்லையா? சையகூலு சுபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்துஹும் அல்லதி கானூ அலைஹா குல் லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப். சில அறிவிலிகள், சில புத்தி இல்லாதவர்கள் ஏன் இந்த கிப்லா மாற்றப்பட்டது என்ற கேள்வியை கேட்பார்கள். யார் கேட்டாங்க? யூதர்கள் கேட்டாங்க. கிப்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதாங்களே, அது யாருடைய கிப்லா? யூதர்கள் தொழுத அவருடைய கிப்லா தான் அவங்களும். அப்ப அவங்க நமக்கு முகமது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அடிப்படையில் இருந்தாங்க அவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிப்லா மாற்றத்துக்கு பிறகு காபத்துல்லாஹ் நோக்கி தொழுத போது யூதர்கள் ஒரு ஆட்சேபனை செய்யறாங்க. சில அறிவிலிகள் சில குற்றச்சாட்டு சுமத்துற விமர்சனம் பண்றாங்க. இது வரைக்கும் இந்த கிப்லாவை விட்டு விட்டு ஏன் இந்த கிப்லா மாற்றம் எதற்காக தேவைன்னு கேட்கும் போது அல்லாஹ் தஆலா அதற்கான விடை தர்றான். வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉ ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபை. இந்த கிப்லா மாற்றம் என்பது எதற்காக தெரியுமா? ரசூலை யார் பின்பற்றுகிறார்கள் இல்லையே என்பதை சோதிப்பதற்காகத்தான். ரசூல் சொன்னா செய்றீங்களா இல்லைன்னு பாக்குறோம் தான். இதுல நாம யோசனை பண்ணக்கூடாது. ஏன் ஜும்மாவுக்கு மட்டும் 2 ரக்காத்து, துஹருக்கு 4 ரக்காத்து, துஹருக்கு பகரமா தான் ஜும்மா தொழுகிறோம், அப்படித்தானே? துஹருக்கு சத்தம் போட்டு தொழுதுவோமா? இல்ல. இப்ப என்ன செய்யறோம் நாம? சத்தம் போட்டு ஓதுறோமா இல்லையா? இது ஏன் இதெல்லாம் கேட்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதனை வழங்குகிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுக்கிறாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனை தந்திருக்கிறான். ஹலால் ஹராம்ங்கிறது அதுல பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும்
எது எல்லாம் அல்லாஹால ஹராமாக்கி இருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, கண்டிப்பாக அது மனு சமுதாயத்திற்கு நன்மைக்கு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் அது மனித சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடியது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வட்டி இருந்தாலும் சரிதான், மதுவா இருந்தாலும் சரிதான், மற்ற இஸ்லாம் எதெல்லாம் தடுக்கிறோ அது மது சமுதாயத்திற்கு கேள்வி விளைவிக்க உடைக்காதா. எனவே தான் இஸ்லாம் தடை செய்யுது. எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த சமுதாயத்தினுடைய நலன்களை முன்வைத்துத்தான் கட்டளை பிறப்பித்திருக்காங்க என்பது முதல்ல நம்ம மனசு நினைக்கிறோம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நம்முடைய நன்மைகளுக்காகத்தான் எல்லா விதமான கட்டளையும் நம்ம வழங்கி கொண்டிருக்காங்க என்பதை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஏன் எதற்குன்னு கேள்வி வராது. என் அன்பிற்குத்தானே, உலகத்தில் வாழும் போது நாம் இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான ஒரு தளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் தான், மறுமையில் அதை பற்றி கேள்விகள் கேட்கப்படும். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ, என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை பற்றி எல்லா கேள்விகளும் மறுமையில வரும். என்னை பற்றி கேள்வி கேட்கப்படும், என்னுடைய குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை கேள்விக்கப்படும், எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு பற்றி கேள்வி கேட்கப்படும். நமக்கு எதெல்லாம் அல்லாஹ் வழங்கினானோ அதை பற்றி மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் திருமறை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபியே, உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியப்பட்டு சொல்லுகிறான், நபியே உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக, அவர்கள் அனைவரிடத்தும் நாம் கேள்விகளை கேட்போம். அம்மா கானு யாமலூன், அவர்கள் எதனை செய்து கொண்டிருந்தாங்க பற்றி, என்ன செஞ்சோமோ அதை பற்றி நாம் அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் வாழும் போது அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்பான். அதற்கான சரியான பதில் நம்மிடம் இருக்கிறதை பார்த்து இந்த உலகத்தில் நம்முடைய உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். இல்லையே மறுமையில மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அவநிலை ஏற்படும் மறந்துவிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. எனவே உலகத்தில் எது செய்தாலும் இந்த விஷயம் நமக்கு மறுமையில் பலன் தருமா, இந்த விஷயங்கள் நம்ம மறுமையில் நம்ம என்ன பிளஸா எடுத்துக்க முடியுமா என்பதை பார்த்து பார்த்து செய்யறோம். இல்லையே நான் வாழ்க்கையில் தோற்று போவோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை நம்ம ஏமாற்றி விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எதற்காக அமைத்து கொடுத்தானோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஒரு மதிப்புள்ள ஒரு நிலை உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து முஸ்லிமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதற்கட்ட உரையை நிறைவேற்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரித்தான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும், அவருடைய நலன்களை பெற வேண்டும் என்று நமக்கு பிரார்த்தனை செய்யும்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் பொருளாதாரத்தில் மேம்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். அப்துல் ரஹ்மான் நௌஃபத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய வியாபாரி, பிசினஸ் மேக்னெட் இல்லையா, மிகப்பெரிய வியாபாரி. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சதுக்காக செலவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடியது நமக்கு மார்க்கத்துக்கு பயன்படும். இப்போ ஒரு மனிதன் நன்றாக சம்பாதித்தான்னு வச்சுங்களேன், பொருளாதாரத்துல ஹஜ் செய்ய முடியுமா, செய்ய முடியுமா இல்லையா? அப்போ மார்க்கத்தினுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஜக்காத் கொடுப்பான்னு கொடுக்க மாட்டானா, அதுக்கு என்ன தேவைப்படும், பொருளாதாரம் தேவைப்படுமா இல்லையா? அப்போ மறுமையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல வச்சிருக்கிறான். பொருளாதாரத்தை ஈட்டுங்க, நல்லா சம்பாதிங்க ஹலாலான முறையில. அப்ப ஹலாலான சம்பாதிப்பதன் மூலமாக அதை வைத்து நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதிரி சஹாபாக்களோட போயிட்டு இருக்கும்போது, தபரானில் வரக்கூடிய ஹதீஸுங்க, ரசூலோட போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார், கடுமையா உழைக்கிறார். அப்ப மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், இறை தூதர் அவர்களே, இந்த மனுஷன் இவ்வளவு உழைக்கிறானே, இது நன்மையா இருந்தா நல்லா இருக்குமே, இது ஒரு நல்ல விஷயமாக அவருக்கு வந்தா நல்லா இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள், இன் கான ஹரஜ யஸா,
அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் வயின் கான ஹரஜ யஸா அலா அபவைனி ஷைஹைனி கபீரைனி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் வயின் ஹரஜ யஸா அலா நஃப்ஸிஹி யஇஃபுஹா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் வயின் கான ஹரஜ ரியாஅன் முஃபாகரத்தன் ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான்ங்கறாங்க. இந்த மனிதன், ஒரு மனிதன், புரிஞ்சுக்கிட்டீங்களா, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், பிள்ளைகள், அவர்களை பராமரிப்பதற்காக, வளர்ப்பதற்காக பாடுபடுகிறானே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளதாக. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு இருக்கிறான். அதே போன்று எவர் தன்னுடைய வயதான பெற்றோர்களை கவனிப்பதற்காக உழைக்கிறானோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். பெற்றோர்களை பாதுகாக்கணும், பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும், பெற்றோர்களை அனுசரிச்சு போனோம் என்பதற்காக வேண்டி எவன் உழைக்கிறானோ அது அல்லாஹ்வுடைய பாதைங்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறார்கள், எவர் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எவன் உழைக்கிறானோ அவனும் அல்லாஹ்வுடைய பாதையும். எவன் ஃபேமஸா இருக்கணும், விளம்பரம் கிடைக்கணும் என்பதற்காக வேண்டியவன் உழைக்கிறானோ ஷைத்தான், அது ஷைத்தானோட வழியில் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டாங்க. அப்ப எண்ணங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தான். எந்த நோக்கத்துக்காக உழைக்கிறோம்? சாதாரண சாப்பிடும் சாப்பிட வேண்டிய சாப்பிட தெரியுமா? நான் சாப்பிடுறேன், இந்த சாப்பிட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வைத்து நான் தொழுவேன், இந்த எனர்ஜி வச்சு நான் இஸ்லாமிய செய்வேன், அந்த எண்ணம் வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது செய்தாலும் நான் இதன் மூலமாக நான் என்ன செய்வேன், நல்லவனாக வாழ்வேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் என்ற அடிப்படை செய்தானே, ஆனால் கண்டிப்பாக நன்மையா இருக்கும். இல்ல நான் நல்லா சாப்பிட்டுட்டு 2 பேர் சாத்துவேன், என்னுடைய வீரத்தை நான் நிலைநாட்டுவேன்னாக்கா அது இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நோக்கம் தான் அங்க இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, எவன் எதற்காக உழைக்கிறானோ அந்த உழைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அமைந்திருக்குமையானால் அது அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அன்பிற்கு சகோதரர்களே, இந்த வார ஜும்மா வசூல் என்பது மருத்துவத்திற்காக, மருத்துவ உதவி செய்வதற்காக வேண்டி இங்க வசூல் செய்ய போறாங்க. உங்களால் முடிந்த அளவு செய்வாங்க, அந்த மருத்துவ உதவி பெறக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்களுடைய பொருளாதாரத்தை முடிந்த அளவு கொடுங்க. மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். இன்னல்லாஹ் யர்ஹமு மின் இபாதிஹி ரஹ்மா, அல்லாஹ் தஆலா யார் மீது இரக்கம் காட்டுவார்னாக்கா இறக்கப்படவர்கள் மீது அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுவான். எனவே மனிதர்கள் கஷ்டப்படும் போது அவர்கள் இறக்கப்பட்டு நாம் அதற்கான உதவிகள் செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மேலிடத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த வார ஜும்மா வசூல் மருத்துவ உதவிக்காக வசூல் செய்யப்படுகிறது. முடிஞ்ச அளவு நீங்க என்ன செய்யுங்க, அந்த வசூலுக்கான தொகையை செலுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் என்பது ஒரு சோதனைக்குரிய பொருள் என்பதை மறந்துவிடாதீங்க. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நம்முடைய குழந்தை செல்வங்களும் சரிதான், பொருட்செல்வம் சரிதான், நமக்கு ஒரு சோதனை தான். எப்படி நம்ம பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்றோம், நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்று சோதிப்பதற்காகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சோதனைக்காகத்தான் மறந்து விடாதீர்கள். எனவே எந்தெந்த பொருளை, எந்தெந்த விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை உணர்ந்து அதை நாம் செயல்படுத்துமையானால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒரு கண்ணியத்தான, ஒரு இஸ்ஸத்தான ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு தருவான்.